இது உங்கள் 2.0 சுற்றி வரும் பூமி. ஒரு வாரம் அரை மணி நேரம். வசந்தம் தொலைக்காட்சியின் அறிவார்ந்த ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு நாள் உங்கள் அனைவரையும் வசந்தம் தொலைக்காட்சியின் சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சியில் இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வசந்தம் தொலைக்காட்சி தனது 12வது அகவையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த 12 ஆண்டுகளும் எங்களுடன் கூட இருந்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த சுற்றி வரும் பூமியும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து ரசித்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதில் ஐயமில்லை. அதேபோன்று இன்னும் பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சிகளும் இந்த வசந்தம் டிவியின் சேவைகளும் உங்கள் அனைவருக்கும் தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். வாருங்கள் இந்த வார சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சியின் முதலாவது விடயமாக இது ஒரு ஆய்வு மையம், ஆய்வு நிலையம். இது கிட்டத்தட்ட மக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து 10,000 மைல் தொலைவில் தான் இந்த ஆய்வுக்கூடத்தை அமைத்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இந்த ஆய்வுக்கூடத்தில் 60 பேர் தங்கக்கூடிய வகையில் இந்த ஆய்வுக்கூடத்தை கட்டியிருக்கிறார்கள். அது தவிர ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இதனுடைய வெப்பநிலை. இந்த வெப்பநிலையை கேட்டால் நீங்கள் உறைந்து விடுவீர்கள். அந்த ஆய்வு நிலையம் எங்கே இருக்கிறது, எதற்காக இந்த ஆய்வு நிலையத்தை நிறுவியிருக்கிறார்கள், இதோ பாருங்கள். சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சியில் அடுத்த விடயமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் என்று சொன்னால் அது பாலைவனம். இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்கி வாழக்கூடிய உயிரினங்களும் அங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் குறிப்பிட்ட அளவு சொல்லக்கூடிய வகையில் ஒரு உயிரினம் இருக்கிறது. அந்த உயிரினத்தை பற்றி ஒரு தகவல் தான் இது. இந்த உயிரினத்திற்கு கண்கள் கிடையாது. ஆனால் தனது நுண்ணிய சக்தியால் தனக்குரிய இரையை தேடிக்கொள்ளும் உயிரினமாக இந்த உயிரினம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உயிரினம் எந்த பாலைவனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறது, அதன் வாழ்க்கை வட்டம் என்ன, இதோ பாருங்கள். சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சியில் அடுத்த விடயமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ஒரு விசித்திரமான பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு உயிர் தொடர்பான காணொளி காட்சி. இப்பொழுது இன்னும் பல உயிரினங்களை பற்றி பார்க்க போகின்றோம். இது வேறொன்றும் இல்லை, கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய ஏபிசி எனப்படும் தீவுகளிலே கடினமான காலநிலைக்கு மத்தியில் தமது வாழ்வாதாரத்தையும் தமது உணவையும் தேடிக்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் பற்றிய காட்சிகள் தான். பார்ப்பதற்கு ரம்மியமான முறையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாகத்தான் இப்பொழுதும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கே வாழக்கூடிய அந்த விசித்திரமான உயிரினங்கள் எவை, அல்லது அந்த உயிரினங்கள் தேடிக்கொள்கின்ற உணவுகள் எவை, அந்த உணவுகள் தேடுவதில் இருக்கக்கூடிய போட்டித்தன்மைகள் என்ன, இதோ பாருங்கள். சிறிய கூடாரங்கள் உப்பு அகழ்வில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான தங்குமிடங்களாக காணப்படுகின்றன. சுற்றி வரும் பூமி நிகழ்ச்சியில் அடுத்த விடயமாக ஐரோப்பாவில் மிகப்பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான அணு உலைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு எது? அது தவிர இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மக்களை கொண்ட நாடுகளில் முன்னிலையில் இருக்கக்கூடிய நாடு எது? இது இரண்டிற்குமான பதில் ஒன்றுதான். ஆனால் அது ஒரு புறம் இருக்க, இந்த அணு உலைகளை இந்த நாடு எதற்காக இப்படி முன்னேற்பாடு செய்திருக்கிறது அல்லது மேம்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அணு உலைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய கதையே இருக்கிறது. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது அந்த அணு உலைகளின் நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த ஆவணப்படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐரோப்பாவின் மிகப்பெரியதும் சக்தி வாய்ந்த அணு உலையை பின்லாந்து உருவாக்கி வருகிறது. ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருளை என்ன செய்வது என்ற பிரச்சினைக்கும் இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு மகத்துவமான திட்டமாகும்.
கடந்த 2005ஆம் ஆண்டு நிர்மாண பணிகளை பின்லாந்து ஆரம்பித்தது. ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய அணு உலை இதுவென அறிவிக்கப்பட்டது. அணுசக்தி திட்டங்களினூடாக சக்தி வளங்களை பிறப்பிக்கும் செயற்பாட்டை முதலில் பிரான்ஸ் முன்னெடுத்திருந்தது. இதற்கு அடுத்தபடியாகவே பின்லாந்து இந்த பணிகளை ஆரம்பித்துள்ளது. திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு தசாப்தம் கடந்த போது, அதாவது 2015ஆம் ஆண்டு நிர்மாண பணிகளானது தாமதமடைந்ததுடன் அதன் செலவீனமும் வரையறைகளை கடந்தது. உலகில் மகிழ்ச்சியான மக்களை கொண்ட நாடுகளில் முன்னிலை வகிக்கும் பின்லாந்து இந்த அணு உலையில் பூமியின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட உலைகளை கொண்ட இடம் என குறிப்பிட்டது. இந்த அணு உலை பூமியின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட உலைகளை கொண்ட இடம் என குறிப்பிட்டது. அணுசக்தி விவகாரத்தில் பின்லாந்துக்கு நீண்ட காலமாக வரலாறு உள்ளது. நாட்டின் முதலாவது அணு உலை 1977ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. 1980களில் பின்லாந்தின் முழு சக்தி வள தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அணு உலைகளின் எண்ணிக்கை 3ஆக அதிகரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் உலகின் சேத்திறன் மிக்க அணு உலைகளை கொண்ட நாடு என்ற பெருமையையும் பின்லாந்து பெற்றிருந்தது. 10 வருடங்களாக 95% சேத்திறனுடன் அவை செயற்பட்டன. ஏனைய புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களான ஹைட்ரோ மற்றும் சூரிய சக்தி போன்றவற்றின் தேவையும் பின்லாந்துக்கு இருக்கவில்லை. 2035ஆம் ஆண்டளவில் கார்பன் நடுநிலைமை பேணுதல் என்ற தமது இலக்கை அடையும் வகையில் நீருலைகளின் நிர்மாணத்துக்கு பின்லாந்து அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியது. இதனை ஆல்கியூட்டோ பிளான்ட் என அழைக்கின்றனர். சுருக்கமாக OL3 என கூறுவதும் வழக்கம். 2005ஆம் ஆண்டு இதன் நிர்மாண பணிகள் ஆரம்பமாகின. இதன் ஆரம்பகட்ட செலவீனம் 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டது. 2010ஆம் ஆண்டளவில் இதன் பகுதியளவிலான செயற்பாட்டின் போது பின்லாந்து சக்தி வள தேவையின் 14% பூர்த்தியாகிறது. எனினும் சில காரணங்களால் அணு உலை நிர்மாண பணிகளானது தாமதமடைந்தது. இதனால் அதன் செலவினம் 10.25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்தது. 2019ஆம் ஆண்டு பின்லாந்தின் கதிரியக்க மற்றும் அணுசக்தி பாதுகாப்பு அதிகார சபை அணு உலைக்கான அனுமதி பத்திரத்தை வழங்கியது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் 116 தொன் யுரேனியத்தை அணு உலைக்குள் நிரப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இங்குள்ள கட்டடங்களுடன் உலைகள் ஒரு தடவை இணைக்கப்பட்டதன் பின்னர் அது செயற்பட ஆரம்பிக்கும். 2022ஆம் ஆண்டுக்கு முன்னர் வர்த்தக ரீதியான தயாரிப்பை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும் வரை பின்லாந்து கையிருப்பில் உள்ள எரிபொருளை செலவிடும். சக்தி வளங்களை உற்பத்தி செய்வதற்கான அசாத்தியமான ஒரு வழியாகவே அணுசக்தி காணப்படுகிறது. எனினும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம் உண்மையிலேயே தீர்வு காண வேண்டும். 3 தொடக்கம் 4 வருடங்கள் கடந்து கதிரியக்க மற்றும் எரிபொருளூடாக ஏற்படும் எதிர்வினையை தக்க வைத்திருக்க முடியாது. இதனால் புதிய பொருட்கள் அணு உலைகளின் செயற்திறனை பராமரிக்க தேவைப்படும். எனினும் இதன் போது மின்சாரத்தை பிறப்பிக்க முடியாது. எரிபொருளை செலவிடுவதால் உருவாகும் உயர் கதிரியக்க தாக்கத்திலிருந்து மக்களையும் சூழலையும் பாதுகாக்கும் வகையிலான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். சுமார் 100 வருடங்கள் வரை அவற்றை தனித்து வைத்திருப்பதற்கான தேவை ஏற்படும். அத்துடன் எரிபொருளை பயன்படுத்துவதால் மீள் செறிவூட்டலினூடாக மீள் எரிபொருள் பயன்பாடு என்ற சுழற்சி மீண்டும் மீண்டும் உருவாகும். இதனால் நடைமுறையில் கதிரியக்க கழிவுகளுக்கு முடிவு காண வேண்டும். அவை தடாகம் அல்லது சீல் செய்யப்பட்ட உலர் களஞ்சிய வசதிகள் கொண்ட பகுதியில் களஞ்சியப்படுத்தப்படுகிறது. அவை மெதுவாக தேய்வுறும் வரை இந்த நடவடிக்கை பின்பற்றப்படும். இருப்பினும் இந்த செயல்முறை நீண்ட கால தீர்வாக அமையாது. இந்த முறை மீது பொறியியல் ரீதியாக மனித தலையீட்டின் அடிப்படையில் அதிக நம்பிக்கை வைக்கப்பட்டாலும் இயற்கை அனர்த்தங்கள் அல்லது பயங்கரவாத தாக்குதல்களின் போது குறித்த களஞ்சிய செயல்முறை பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் உள்ளது. இதற்கு சிறந்த உதாரணமாக 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தினால் அங்குள்ள ஃபுகுஷிமா அணு உலை பாரிய பாதிப்பை எதிர்கொண்டதை குறிப்பிடலாம். உலகம் முழுவதும் சுமார் 2,50,000 தொன் கதிரியக்க கழிவுகள் ஏற்கனவே களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. இதனை பராமரிப்பதற்காக நீண்டகால மூலோபாயங்கள் எதுவும் முன்வை சுற்றிவரம்பு நிகழ்ச்சியில் அடுத்த விடயமாக இது சுமார் 18 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 20 வருடங்கள் கடினமான உழைப்பின் பின்னர்
சமுத்திரத்தின் 10 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கையகப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான தீவு. ஆம், இந்த தீவு இப்பொழுது இந்த விடயத்திற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த நாட்டினரால். அது எந்த நாடு, எந்த தீவு, என்ன விடயம், இதோ பாருங்கள். ஹாங்காங்கின் மிகப்பெரிய தீவு விமான நிலையம் பிரம்மாண்டமான இடத்தை கொண்டதாக மாற உள்ளது. அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களின் விளைவாக இந்த மாற்றம் ஏற்படும் என நம்பப்படுகிறது. பயன்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டிருந்த விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான தேவை 1990களில் ஹாங்காங்கிற்கு இருந்தது. எனினும் அந்த நகரத்தை சுற்றிலும் மலைகள் இருந்தமையால் விமான நிலையத்தை எங்கு இடமாற்றம் செய்வது என்பது கேள்விக்குறியாக விளங்கியது. இந்த கேள்விக்கு பதிலாக நகரத்தை பெரிதாக்க வேண்டும் என்ற விடை கிடைத்தது. விமான நிலைய நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சமுத்திரத்தின் 10 கிலோமீட்டர் நிலப்பகுதியை ஹாங்காங் மீட்டெடுத்தது. 20 வருடங்கள் கடந்து முழுமையடைந்த இந்த விமான நிலையத்தின் விரிவாக்கல் பணிகளுக்காக 18 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டது. 1998ஆம் ஆண்டு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்ட போது உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட விமான நிலையங்களில் ஒன்றாக காணப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவில் இந்த விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கட்டிடங்களும் போக்குவரத்து சார்ந்த தொடர்புகளும் உலக தரம் வாய்ந்தவை என்ற பாராட்டை பெற்றன. இரட்டை விமான ஓடுதளங்களை கொண்ட இந்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடத்திலேயே 28 மில்லியன் பயணிகளின் வருகை பதிவானது. பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்குள் இருந்த சீன தேசம் 1997ஆம் ஆண்டு மீண்டும் சீனர்களிடமே பிரித்தானியர்களால் ஒப்படைக்கப்பட்டது. அதன்போது மேற்குலக நிறுவனங்களுக்கான இணைப்பு பாலமாக தனித்துவமான இடமாக ஹாங்காங் இருந்தது. இதன் பின்னர் திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் எண்ணியிருந்தனர். விமானத்துறையில் மிக முக்கியமான இந்த திட்டம் உலக பொருளாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும். அத்துடன் ஹாங்காங் நகரின் எதிர்கால போட்டித் திறனையும் வெளிப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஒரு வாரம் அரை மணி நேரம். என்ன ரசிகர்களே, இந்த அரை மணித்தியாலம் உங்களுக்கு பயனுள்ள, உங்களுக்கு பிடித்த ஒரு அரை மணித்தியாலமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதே போன்று இன்னும் பல அற்புதமான தேடல்களுடன் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.